ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழ்நாட்டுல நேத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இறுதியான வாக்காளர் பட்டியல வந்து ஆன்லைன்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல 1.5 கோடி பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் வந்து அவங்களோட பேர் வந்து அவைலபிளா இருக்குது. சோ இந்த 1.5 கோடியில உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், உங்களுடைய ஃபேமிலில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து வாக்காளர் பட்டியல் வந்து நேம் வந்து இருக்கா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாக்காளர் பட்டியல்ல நம்மளுடைய பேர் வந்து அவைலபிளா இருந்தா மட்டுமே நம்ம வரக்கூடிய அப்கமிங் எலக்ஷனுக்கு நம்ம வந்து ஓட்டு வந்து போட முடியும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அந்த எலக்ட்ரோல்ல இருந்து பேர் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. என்ன காரணத்தினால ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, உங்களோட பேர் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல டோட்டலா எவ்வளவு வாக்காளர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கற பேசிக்கா நீங்க வந்து எல்லாருமே காமனா தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 6.36 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடப்புல வந்து அவைலபிளா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் அப்படிங்கறது 3.11 கோடி பேர் வந்து வாக்காளரா வந்து இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் அப்படிங்கறது 3.24 கோடி வந்து பேர் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி வந்து பெண்களா தான் இருக்காங்க. அதே மாதிரி மூன்றாம் பாலினத்தர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9,120 பீப்புள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல வந்து அவைலபிளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் லிங்க் இது இருக்குது. இதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல பாருங்க, ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல் 2025 இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பார்க்கலாம். நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்னை சிட்டி அப்படிங்கிறது பெரிய சிட்டி. அதுக்கு மட்டும் தனியா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடியவங்க மட்டும் இது வந்து பார்க்கணும். சென்னை பக்கத்துல திருவள்ளூர், காஞ்சிபுரமா இருக்கீங்கன்னா கூட நீங்க இதுதான் பார்க்கணும். உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல வந்து நீங்க சென்னை மாவட்டம் அப்படிங்கறத கொடுத்திருந்தா மட்டுமே நீங்க இந்த லிஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த லிங்க் தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்றேன். அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, உங்களோட தொகுதி என்ன, எம்எல்ஏ தொகுதி வந்து கேட்கறாங்க. அதை ஒன்ஸ் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து ஓட்டு போடுவீங்களோ அந்த தொகுதியில அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஸ்கூல்ல போயிட்டு ஓட் போடுறீங்க அப்படின்னா ஸ்கூலோட லொகேஷன் கொடுத்துருப்பாங்க. இல்ல நீங்க வந்து லைப்ரரியில பண்றீங்க அப்படின்னா லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது ஃபுல்லாமே இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய லொகேஷன், உங்களுடைய வில்லேஜ் நேம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் ஐகான் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல உங்களோட வில்லேஜ் நேம் இந்த இடத்துல வந்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வில்லேஜ் நேம் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, ஒன்ஸ் வந்து உங்களுடைய வில்லேஜ் நேம் நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தொடக்க கல்வி திட்ட கூட்ட அரங்கம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த கேப்சா வந்து அப்படியே நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சமர்ப்பிக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கான நேம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, வாக்காளர் பட்டியல் 2025 S22 தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ சட்டமன்ற தொகுதியோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஒதுக்கீடு நிலை வந்து என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பாகம் எண் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நீங்க எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஓட்டு பூத் ஆஃபீஸ் அந்த கேம்போடைய லொகேஷனுமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இடத்துல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. அப்லோட் பண்ணி இதான் கன்ஃபார்மா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருடைய பேருமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ஓட்டர் ஐடியில வந்து எஸ்டிஜின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பருக்கும் நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரும் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களோட பேர் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்ல வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. நீங்க வரக்கூடிய அப்கமிங் எலெக்ஷனுக்கு நீங்க எலெக்ஷன்ல வந்து ஓட்டு வந்து பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து அவைலபிளா இல்லைன்னா நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு வந்து போட முடியாது. நீங்க அதையுமே வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.